ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு டீ டைம் ட்ரீட்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வேர்ப்ஸ். இன்னைக்கு மார்னிங் வீடியோல எலாபரேட்டிவா வேர்ப்ஸ் பத்தின வேர்ப்ஸோட டைப்ஸ் அண்ட் வேர்ப்ஸோட யூசஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அதோட ஷார்ட் சம்மரி பார்க்க போறோம். ஸோ வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப் டினோட்ஸ் an action or a state of being. ஒரு ஆக்ஷனை ஒரு வேர்ப் டினோட் பண்ணலாம். ஐ ரன், யூ ரன், ஹீ ஸ்பீக்ஸ், ஐ எம் ஸ்பீக்கிங், ஆர் ஐ டீச், ஐ வாக் அப்படின்னு எந்த ஆக்ஷனை வேணா சிக்னிஃபை பண்ணாலும் அதை நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், என்னோட மனநிலையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ லைக் இட், ஐ ஹேட் இட், ஐ ஆம் ஹாப்பி, ஐ எம் நாட் ஹாப்பி, இல்லை ஐ ஆம், நான் என்னவா இருக்கேன், ஐ ஆம்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்கிறதும் வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ப் டினோட்ஸ் an action or a state of being. ஸோ வேர்ப்ஸை வந்து ப்ரிடாமினன்ட்லி வி கேட்டகரைஸ் இன்டூ ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம நவுன் படிக்கும் போது கூட பார்த்துருக்கோம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் அக்ரிமெண்ட் இருக்கணும். சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரி ஆகணும்னா அப்போ வேர்ப் சில சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணணும். இப்போ நவுன் வந்து சப்ஜெக்ட்ல என்ன இருக்கும், நவுன். நவுன் சிங்குலராக இருந்தால் வேர்ப் வந்து சிங்குலருக்கு ஏற்ற மாதிரி சிங்குலர் வேர்ப் வரணும். ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் நவுன், ப்ளூரல் வேர்ப் வரணும். ஸோ அந்த மாதிரி நவுன் வந்து சில சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணணும். சிங்குலர் ப்ளூரலுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது சிங்குலர் ப்ளூரல் தாண்டி நம்பர்ஸை தாண்டி டென்சஸை குறிக்கிறது, டைமை குறிக்கிறதுக்கும் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணணும். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வேர்பில் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பீக்கரோட மூடுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வேர்பில் வரலாம். அப்படியெல்லாம் அது சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுறதை வந்து நம்ம இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபைனைட் வேர்பில் வந்து இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்படும். ஃபைனைட் வேர்ப்ஸில் சேஞ்சஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் நம்பர் அண்ட் டென்சஸ், வாய்ஸ் அண்ட் மூட். ஆனால் நான் ஃபைனைட் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எது நடந்தாலுமே அதில் எந்த சேஞ்சஸுமே ஏற்படாது. அதுதான் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபைனைட் வேர்ப்ஸை வந்து நம்ம ப்ராடராக பிரின்சிபல் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். பிரின்சிபல் வேர்ப் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மெயின் வேர்ப் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ மெயின் வேர்ப் ஆஃப் எனி சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி மெயின் வேர்ப்ஸை 4 விதமாக நாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிங்கிங் வேர்ப். லிங்கிங் வேர்ப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லிங்க்ஸ் an adjective, a noun to an adjective or another noun. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ லிங்கிங் வேர்ப். ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஐங்கிறது ஒரு ப்ரோனவுன், ஆம் அப்படிங்கிறது இந்த லிங்கிங் வேர்ப், அ டீச்சர் அப்படிங்கிறது இன்னொரு நவுன். ஓகேங்களா? இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுனால லிங்கிங் வேர்ப். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவையும் நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் லிங்கிங் வேர்ப். நெக்ஸ்ட் டைப் இஸ் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி வேர்ப் தட் டேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். எனி வேர்ப் தட் டஸ் நாட் டேக் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சில டைம் வேர்ப்ஸ் வந்து ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கலாம், இன்ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஐ லைக் ஆப்பிள்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், லைக்குங்கிறது இங்கே வேர்ப். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு வேர்ப் வருது, அந்த வேர்போட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வித்தவுட் திஸ் ஆப்ஜெக்ட் த சென்டென்ஸ் இஸ் நாட் அட் ஆல் கம்ப்ளீட். அப்படி இருந்தால் அது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இதே நான் வந்து ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறேன்னா, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வேர்ப் அப்படிங்கிறது கோ. ஆனால் ஐ கோ வாட் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணல. இங்கே பாருங்க, ஐ லைக் வாட், ஐ லைக் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற கொஷனை ஆன்சர் பண்ணுது. எனி திங் தட் ஆன்சர்ஸ் த கொஷின் வாட், அது வந்து ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு வாட், ஐ கோ வாட் அப்படின்னு தான் நான் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நான் எங்கே போகிறேங்கிற பிளேஸை தான் சொல்லுது. வாட்டுங்கிற கொஷனுக்கு வந்து அந்த ஆன்சர் கொடுக்கல. ஸோ இட் இஸ் அ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சம்டைம்ஸ் ஒரே வேர்ப் ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்லேயும் வரலாம், இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்லேயும் வரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து டைனமிக் அண்ட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். டைனமிக் அப்படின்னு சொன்னாலே ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி வேர்ப்ஸ் பற்றி பார்க்கும்போது எனிதிங் தட் டினோட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இஸ் அ வேர்ப் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆக்ஷன் அப்படின்னா நம்ம ரன் பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, டீச் பண்ணுறது, பேசுறது, இது எல்லாமே ஆக்ஷன். ஆக்ஷனை எதெல்லாம் சிக்னிஃபை பண்ணுதோ அதெல்லாம் வந்து டைனமிக் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டிவ் வேர்ப்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு தாட்
இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஐ திங்க் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் என்ன யோசிக்கிறேங்கிறத பத்தி பேசுறேன். அது ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஐ ஆம் திங்கிங் அபவுட் திஸ் அப்படின்னா அப்போ அது ஆக்ஷன். ஸோ திங்க் அப்படிங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கிறது. ஐ பிலீவ் அப்படிங்கிறதும் என்னோட ஸ்டேட் ஆஃப் பீயிங், என்னோட மென்டலி நான் என்ன அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கேன்றது தான் சொல்லுது. அண்ட் ரெண்டு பொருளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்றது வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராடரா டைனமிக் அண்ட் ஸ்டேட்டிவ். டைனமிக் இஸ் சம்திங் தட் டாக்ஸ் அபவுட் அன் ஆக்ஷன். ஸ்டேட்டிவ் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஸ்டேட் ஆஃப் மைண்டை சொல்றது ஸ்டேட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட் இஸ் லாஸ்ட் டைப், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா, ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து வேர்ப்ஸை பேசிக்காக நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதுலேருந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றுவோம். அதுலேருந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு we have these types. அப்போதான் நம்ம வந்து டென்சஸில் டைம் குறிக்கும் போது இந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி we can denote time. ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்லேருந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாறும்போது எந்த வேர்ப்ஸாலெல்லாம் நம்மளால இடி சேர்க்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச், வாட்ச் will become watched. Again, watched in the past participle will become watched. ஸோ இப்படி இருந்தால் தட் இஸ் அ ரெகுலர் வேர்ப். ஆனால் இர்ரெகுலர் வேர்ப் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்னு ஒரு ஃபார்மில் பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் மாறலாம். இல்லை சில டைம் என்னவாகலாம்னா ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம் அப்படின்னு ஒரு இர்ரெகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். அந்த பேட்டர்ன் எப்படி வேணாலும் இருக்கலாம். So any verb that follow this pattern of adding ed to past and past participle forms are regular verbs. Any verb that follows this irregular pattern are called as irregular verbs. So far நம்ம finite verbsல principal and auxiliary verbs அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். So principal verbsல 4 types of verbs பார்த்திருக்கோம். They are linking verbs, transitive, intransitive, dynamic and stative verbs, then regular and irregular verbs. So finite list இருக்க செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா auxiliary verbs. ஸோ auxiliary verb வந்து primary auxiliary, modal auxiliary நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். இது பேசிக்காக வந்து நம்ம ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ ஹெல்பிங் வேர்பில் நம்ம பிரைமரி ஆக்சிலரியில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா be verbs, do verbs, have verbs. ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே வந்து டென்சஸில் வந்து நம்ம டைமை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற பி வேர்ப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா am, is and are. பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ற பி வேர்ப்ஸ் was, were. அதே மாதிரி டூ வேர்ப்ஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல do, does யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல did யூஸ் பண்ணுவோம். have வேர்ப்ஸ்ல have, has அப்படிங்கறத ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், had அப்படிங்கறத பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடையும் யூஸ் பண்ணுவோம். தென் மோடல் ஆக்சிலரிஸ் வந்து must, will, shall, might, should, அந்த மாதிரி can, could அப்படிங்கிற மாதிரி மோடல் ஆக்சிலரிஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதையுமே நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி மோடல் ஆக்சிலரிஸ் வந்து ஒரு ஸ்பீக்கரோட மூடை சொல்கிறதா இருக்கும். அதாவது நான் வந்து ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்னா, இல்லை என்னால் என்னோட எபிலிட்டியை சொல்கிறேன்னா, கேன் ஐ கம் இன், கேன் ஐ கெட்டுன்னு சொன்னால் நான் பெர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு சொன்னால் நான் என்னோட எபிலிட்டியை சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி மோடல் ஆக்சிலரிஸ் வந்து அந்த ஸ்பீக்கரோட மூடை வந்து சிக்னிஃபை பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் finite verbs. Next we will come to non-finite verbs. So non-finite verbs வந்து நம்ம பேசிக்கா 3 கேட்டகரிஸா பிரிக்கிறோம். One is infinitive, second is participle, third is gerund. So infinitives வந்து bare infinitive and true infinitive அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். So bare infinitive is the basic form of the verb. So bare infinitive at times we use in sentences. True infinitives we more often use. Like I say, I am going to go to my native. So inga parunga 2 plus go. This is a true infinitive. But inga parunga I am going அப்படிங்கிறதுல இந்த I am going இது வந்து main verb. Amங்கிறது இதுல helping verb because it denotes the tense. ஓகேங்களா? இப்படி 2 போட்டு நாம யூஸ் பண்ணோம், that's called as true infinitive. Mostly non-finite verbs தாண்டி நாம nouns, adjectives யூஸ் பண்ணுவோம். Like for example, gerund எடுத்துக்கோங்க. gerund என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு வேர்போடையும் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து அதை நம்ம நவுனா யூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் ஜெரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஸ்விம்மிங் அப்படின்னு சொன்னா இதுல ஆம் ஸ்விம்மிங்கிறது மெயின் வேர்ப். இதே ஸ்விம்மிங்கை வந்து ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னும் நாம யூஸ் பண்ணலாம். இங்க ஸ்விம்மிங் அப்படிங்கிறது ஒரு நவுனா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வேர்ப் ஃபார்மை ஐஎன்ஜியில் நவுனா யூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் ஜெரண்ட். இன்ஃபினிட்டிவ்ஸ்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை அப்படியே யூஸ் பண்ணாலும் வேர்பா இல்லாம அப்படியே யூஸ் பண்ணாலும் டூ போட்டு யூஸ் பண்ணாலும் தட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஃபினிட்டிவ். ஜெரண்ட் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை நவுனா யூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஜெரண்ட். தென் வி ஹேவ் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்ல வி ஹேவ் present, past participle. So present participle na இப்போ நான் இந்த verbல I am going அப்படின்னு யூஸ் பண்றேன் இல்லையா, any verb with ing is a present participle. அதை நம்ம verb-ஆ யூஸ் பண்ணுவோம். verb phrase-ல வந்து நாம verb-ஓட ing போட்டு யூஸ் பண்ணா that is present participle. இதே வந்து past participle நாம இங்க கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, eaten or swam or swum. swam is past tense, swum அந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் நம்ம வேர்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் டென்சஸில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேர்ப்ஸை வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம், ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஃபைனைட் வேர்ப்ஸில் ரெண்டு கேட்டகரி, பிரின்சிபல் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ பிரின்சிபல் வேர்ப்ஸை 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபைனைட் வேர்ப்ஸ்னாலே எனி திங் தட் அண்டர்கோஸ் அ சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆர் வாய்ஸ் ஆர் tense அப்படின்னு பார்த்தா, mood அப்படின்னு பார்த்தா அது வந்து finite verbs. anything that does not undergo a change. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இது எதுக்காகவும் மாறி இருக்காது, அதோட ஃபார்ம்ல அப்படியே வந்திருக்கும். anything that does not, any verb that does not undergo a change or that takes place as a noun or an adjective, the non-finite verb. ஸோ finite verbல principal and auxiliaryல principalல 4 types of verbs பார்த்திருக்கோம், auxiliaryல 2 types of verbs பார்த்திருக்கோம், non-finiteல 3 types of verbs பார்த்திருக்கோம். ஸோ I have given you a question based on the class that we have seen today. So in the question பார்த்தீங்கன்னா we have a sentence as usual which is given as parts. அதோட sentence ஓட parts வந்து options-ஆ நான் கொடுத்திருக்கேன். இந்த optionல எங்க வேணா grammatical error இருக்கலாம். So this is the sentence. I think he has swam in this lake earlier. So options, option A, I think. Option B, he has swam. Option C, in this lake earlier. Or if you don't find any error in this sentence, you can choose option D. So இதுல எது grammatical error இருக்கிற part அப்படின்னு சொல்லி comment sectionல comment பண்ணுங்க, and why அப்படின்னு சொல்லுங்க. That is all for today. Thank you. We will meet in the next class on tenses. See you.